கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2025 ஆண்டினுடைய வாழ்த்துதலை, ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நிச்சயமாகவே வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. இந்த ஆண்டிற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தையும் வாசிங்க. உன்னை மைக்கில் வாசிங்க. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. அல்லேலூயா. போதும், அந்த முதல் வசனம் மட்டும் போதும். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. பக்கத்தில் பாசுங்க, நமக்கு ஆண்டவர் துணையாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையை போல அது நமக்கு தெரிந்தாலும் மகிமையான அனுபவங்களை இந்த வசனத்திற்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறார். உண்டாக்கினவர், உருவாக்கினவர், துணை செய்கிறவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு சிறிய எளிய வார்த்தையாக நமக்கு தென்பட்டாலும் அந்த வார்த்தைகளுக்குள்ளே தேவன் மகிமையான அனுபவங்களை அந்த வார்த்தைக்கு பின்னாலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தருக்கு நேராக கரம் உயர்த்தி, ஆண்டவரே, என்னை உருவாக்கினவர், எனக்கு துணை செய்கிறவர் நீர்தான் ஐயா. ஒரு சிறு பிள்ளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே, ஒரு சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறக்கூடிய நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த 2020 ஆண்டிற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு நிற்க வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் பண்ணினதான ஆசீர்வாதங்கள், வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே பல இடங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஏசாயாவிலும் பல இடத்திலே அது இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆசீர்வாதம் பிரத்யேகமாய் ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்கிறார், உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். இந்த அதிகாரத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க சொல்லுகிறதான ஒரு பகுதி. 2வது பகுதி, ஆண்டவர் தம்மை அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திற்கும் நிரூபிக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறதான ஒரு பகுதி. அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எலியா கர்த்தரை நிரூபிக்க விரும்புகிறான். ஆனால் ஏசாயா 44வது அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, தேவன் தம்மை நிரூபிக்க வைராக்கியமுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை இந்த வசனத்திலே ஆண்டவர் நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தம்மை அறிமுகம் செய்யும் பொழுது எப்படி அறிமுகம் செய்கிறார்? உன்னை உருவாக்கினவர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் மட்டுமல்ல, இந்த ஆண்டு நம்முடைய தேசத்திலே செய்ய போகிற கிரியைகளிலே ஒன்று, உருவாக்கின வல்லமை உள்ளவருக்கும் உருவாக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. உருவாக்கினாரே, அவருடைய வல்லமைக்கும் உருவாக்கப்பட்டவைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே தேசத்திலே கர்த்தர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. தம் பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவரும்
அப்படி உருவாக்கினவராக இருக்கிறேனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை நான் செய்ய போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உருவாக்கினவர் சொல்றாரு, அதை அப்படியே செய்ய போறாரு. அல்லேலூயா. நீ காண்பிக்க இருப்பது படைக்கும் வல்லமை உள்ள உம்முடைய வல்லமை, உம்முடைய மாட்சிமை, உம்முடைய தனித்தன்மை இந்த தேசம் காண எங்களுக்கும் கர்த்தர் நிரூபிக்க இருப்பதற்காக நன்றி. அல்லேலூயா. எனக்கு துணை நிற்கிறார். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு துணை நிற்கிறார். அவர் சொல்றாரு, நான் பார்த்து கொள்ளுவேன். துணையா இருக்கிறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் மறந்து எங்கோ போயிருப்பார்கள். யாரு? மனுஷன் நம்மகிட்ட சொல்லியிருப்பான், நான் உங்கள் கூட இருப்பேன், உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு கடந்த ஆண்டு வரைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சொன்னவங்கெல்லாம் எங்கேயோ போய் ஒளிந்து மறைந்து போய் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அவை சொன்னாரே அதை அனைத்தையும் செய்து காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இருக்கிறேன் என்பதை, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் 3 முக்கிய காரியங்களை செய்வதாக இந்த 44வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் செய்ய விரும்ப காரியங்கள், இந்த உருவாக்குகிற தேவன் செய்கிற முதல் காரியம் ஏசாயா 44வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஏசாயா 44, 23, 24. வானங்களே கலித்து பாடுங்கள், கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாய்வீடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். போதும். முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம், தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினவர். அல்லேலூயா. அந்த 24 வசனத்தில் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர். அந்த உருவாக்கின கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இதற்கு முந்தின வசனம் கடைசியிலே சொல்கிறார், நான் இஸ்ரவேலிலே மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தர் முதலாவது இந்த ஆண்டு செய்ய விரும்புவது, அவருடைய பிள்ளை யாரை, அதாவது யாரை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜனமாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களில் மகிமைப்படுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நம்மை உண்டாக்கினவர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் கேட்பதை அவர் உண்டாக்கினவர் தரமாட்டார். ஆண்டவரே, நான் தேவை என்பதை, நான் கேட்பதை ஆசைப்படுவதை இல்லப்பா, என்னிலே நீர் மகிமைப்படுவதற்கு எது தேவையோ அவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் செய்ய இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 43, 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் நடுவில் என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுவாராம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனம்.
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்கள். போது நம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களில் மகிமைப்படுவேன். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி ஒன்று உண்டு. ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உண்டாக்கினவர் செய்ய விரும்புவது நம்மில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்று ஒன்று உண்டு. ஆனால் ஆண்டவர் விரும்புவது அவர் நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதற்கு ஆண்டவர் 2 காரியங்களை செய்வார். ஏசாயா 44:26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். அவருடைய பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவதற்கு கர்த்தர் செய்வது என்பது தெரியுமா? என்ன தெரியுமா? எடுப்பிப்பார். கர்த்தர் எடுப்பிப்பார். இத்தனை ஆண்டுகள் முயற்சித்தும் ஒரு அங்குலம் கூட நகர முடியாமல் இருந்த காரியங்களை இருந்து இல்லாதவைகள் போல மாறினதை தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்படும்படியாக அதை எடுப்பிக்க என் கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் எடுப்பிப்பீராக. சொல்லுங்க, கையை உயர்த்தி, என்னுடைய வாழ்க்கையில் எடுப்பிப்பீராக. இஸ்ரவேலின் வாழ்வில் கர்த்தர் எடுப்பித்த 3 காரியம். முதலாவது, ஆலயத்தை கர்த்தர் எடுப்பிப்பார். 2வது, பட்டணத்தை கர்த்தர் எடுப்பிப்பார். 3வது, அலங்கத்தை கர்த்தர் எடுப்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்வை கர்த்தர் எடுப்பிப்பார். சரீர வாழ்வை கர்த்தர் எடுப்பிப்பார். நம் வாழ்வை சுற்றின பாதுகாப்பு இழந்து போயிருந்தால் அதையும் என் ஆண்டவர் திரும்ப எடுப்பிப்பார். இந்த ஆண்டில் இந்த 3 காரியத்தையும் எடுப்பித்து நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அவர் தம்முடைய ஜனத்தில் மகிமைப்படுத்துவதற்காக எடுப்பிக்கிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது ஒன்றை செய்வார். 44:27 வாசிங்க. ஏசாயா 44:27. நான் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். நம்முடைய தனத்தில் மகிமைப்பட அவர் சொல்லுகிறாரு, நானே செய்கிறேன். எந்த சொன்னாரோ அதை ஆண்டவர் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை சொன்னாரோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். இங்கே பார்க்குறோம், ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன். இப்படி சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன செய்வார்? வழியே தெரியாத இடத்துல வழி உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் நமக்கு வழி தெரியவில்லை, அந்த ஆறுகளை கடக்க பாதையே இல்லை, பாதை தெரியவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வல்லமையினாலே வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. எதற்காக உண்டாக்குவார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அங்கே பார்க்கும் பொழுது வழி உண்டாக்கினவர் 2 காரணத்திற்காக வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். முதலாவது, அவர்களை முன்னேற செய்ய உதவி செய்வதற்காக வழி கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அதற்கென்றுதான் அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு போக வேண்டும், போய் சேர வேண்டும். அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்தார். அதே நேரத்தில் அவர் பிள்ளைக்கு இடையூறு பண்ணுகிற
சத்துருவை அதே பாதையிலே இல்லாமலும் கர்த்தர் ஆக்குவார். எந்த பாதையை கர்த்தர் அவர் பிள்ளைகள் கடந்து போவதற்காக பிளக்கிறாரோ அதே சமுத்திரத்தை அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை எதிர்க்கிற சத்துருவை அங்கே வைத்து இல்லாமலும் கர்த்தர் ஆக்குவார். அல்லேலூயா. பாதை திறப்பது அவருடைய பிள்ளைக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதை திறப்பது அவருடைய பிள்ளைக்காக. ஆனால் அந்த பாதையில் அந்தகார வல்லமைக்கு கர்த்தர் முடிவையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு தேசம் அதை பார்க்க என் கர்த்தர் செய்வாராக. இரண்டாவது உருவாக்குகிறவர் இன்னொன்றை செய்கிறார். ஏசாயா 44:21 வாசிங்க. ஏசாயா 44:20. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அந்த உருவாக்கினவர் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன்பா, அதனால நான் உன்னை மறப்பதே இல்லை. என்னை உருவாக்கினவர் என்னை மறப்பதில்லைன்னு சொல்றீங்களா? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னை அவர் உருவாக்கி இருக்கிறபடினாலே அவர் என்னை மறப்பதில்லை. பல கட்டத்தில் ஆண்டவர் மறந்ததை போல ஒருவேளை நம்முடைய வாழ்வின் பாதை அமைந்திருந்தால் இந்த முதல் நாளினுடைய ஆரம்ப மணி நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் உருவாக்கினவர்களை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. ஏன் மறப்பதில்லை? உருவாக்கினது யார்? உருவாக்கப்பட்டது யார்? ஏசாயா 44 1-2 வசனங்களை வாசிங்க. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாம் யாரை உருவாக்கினாரோ அந்த நபரை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் யார் என்று சொன்னால், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். அல்லேலூயா. உங்கள் பெயர் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உங்கள் பேர் தெரியாமல் இருக்கலாம். மேக்சிமம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்கள் பேர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட என்ன பண்ணலாம், தெரியாமல் இருக்குதுக்கலாம். ஆனால் உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வேலைக்காரராக உங்களை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய வேலைக்காரராக உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். அவர் நம்மை மறக்காமல் இருக்க காரணம், கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்களே, அதிலே நாமும் ஒருவர் என்பதினால் அல்ல, அவருடைய வேலைக்காரராக, அவருடைய ஊழியக்காரராக, தாசனாக தெரிந்து கொண்டிருப்பதினாலே அவர் நம்மை மறப்பது இல்லை. அல்லேலூயா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். எத்தனையோ பேர் உங்களோடு கூட படித்தவர்கள் உண்டு, உங்கள் ஊரிலே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரிலும் கர்த்தர் உங்களை தம் பக்கத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களை குறித்த நோக்கம் அவருக்கு உண்டு. பகல பாருங்க, உங்களை குறித்த நோக்கம் அவர்களுக்கு உண்டு என்பதை கர்த்தர் இந்த ஆண்டிலே மறுபடியும் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த ஆளை குறித்து ஏசாயா 44:2 வாசிய. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. போதும். வசனத்தில் சொல்லுகிறார், நான் யாரை உருவாக்கினேன்? அந்த ஆளுக்கு பெயர் யெஷூரன். அந்த ஆளுக்கு பெயர் என்ன? யெஷூரன். நான் அவனை உத்தமனாக மாற்றி இருக்கிறேன். நாம் நினைப்போம், நான் ஒரு பயங்கர அயோக்கியன், நான் ஒரு பயங்கர பிரதான பாவி, நான் பொல்லாத மனுஷன் அப்படின்னு நாம் நினைப்போம். எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நாம் நினைப்போம்.
ஆனால் என்றைக்கு இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் பிள்ளையாக மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுத்தோமோ அன்று அவர் நீதிமானாக நம்மை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய தாசன் நீர் தெரிந்து கொண்ட ஆள்தான், நீர் நீதிமாக்கின ஆள்தான். ஏன் என்னை மறக்க மாட்டீர் என்றால் நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, உலகத்திற்கும் நான் நிரூபிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உங்களை சுற்றி இருக்காங்களே, இந்த மாநிலம், இந்த ஊர், இந்த தேசம் எல்லாத்துக்கும் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தாசன் என்று உலகிற்கே தெரிய வைக்க போகிறேன். அல்லேலூயா. என் தாசனாகிய தானியேலே அப்படின்னு அழைத்தார் ஆண்டவர். தாசனாகிய தானியேலே. ஆனால் ஒரு சட்டம் வந்தது. தானியேல் 6 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். போது ஆண்டவர் செய்தது, தேவ தூதன் மட்டும் வந்து தானியேலை கூப்பிடல, அரசனும் தானியேலை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய தாசனே என்று சொல்லும் அளவு நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தர் நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதை ஆண்டவர் உலகிற்கு நிரூபிக்க வேண்டும். அவருடைய செயல் திட்டம் இன்னும் முடியவில்லை. அல்லேலூயா. அதனால் தான் சொல்றாரு, என்னை உருவாக்கினவர் என்னை மறக்காமல் இருக்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, இன்னும் அவருடைய செயல் திட்டம் உங்களில் நிறைவேறல. அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை உருவாக்கினபடியினால உங்களை நான் மறப்பது இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ரூஃபஸ் என்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் வாழ்வை மாற்றி அவன் மூலமாய் செய்த கிரியைகளினாலே அவன் இருந்த சபையிலே சொன்னார்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய ரூபையும் வாழ்த்துங்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள். 2 யோவான் அதில் எழுதுகிறார், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இயங்குகிற இடத்திலே அவர்கள் உண்மையில் உம்முடைய தாசர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரே நீர் உலகிற்கு நிரூபிக்க விரும்புகிறீர். அவர் உங்களிலே மகிமைப்பட தேவையான அனைத்தையும் என் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அவர் உருவாக்கிற நம்மிலே நிரூபித்து காட்டுவதற்காக நம்மேல் அவர் நினைவாயிருக்கிறார். 3வது உருவாக்கினவர் செய்ய விரும்பும் 3வது காரியம் இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அது என்ன? அவர் எனக்கு துணை செய்கிறார். அவர் எனக்கு துணை செய்கிறார். கை உயர்த்தி ஆண்டவரை, இந்த ஆண்டிலே இந்த 1வது மாதத்தில் நீர் எனக்கு துணை செய்கிறீர். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் செய்வார் அல்லது நம்மை செய்ய வைப்பார். சொல்லுங்க, அவர் செய்வார் அல்லது நம்மை வைத்து செய்ய வைப்பார். யோனத்தானை கேளுங்கள், அப்பா எப்படியப்பா உனக்கு கர்த்தர் துணையாக நின்றார் என்றால் அவன் சொல்லுவான், என்ன நடக்கும் என்று கேளுங்கள். அவன் சொல்லுவான், என்னோடு ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான், என்னோடு கூட ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான், எதிர்ப்பதற்கு எண்ணிருந்த சேனை இருந்தது. என்னை எதிர்ப்பதற்கு எண்ணிருந்த சேனை, ஆனால் என் கூட இருந்தவன் ஒரே ஒருத்தன் தான். ஆனால் கர்த்தர் எனக்கு துணை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை நின்றதினாலே என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையை அநேகம் பேரை கொண்டாகிலும்
கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு சுலபம். அல்லேலூயா. கர்த்தர் அதை நிரூபிக்க விரும்புகிறார். ஆசாவை கேளுங்க. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நான் பார்க்கிற பிரச்சனை, என்னை பயமுறுத்துகிற, என்னை அச்சுறுத்துகிற பிரச்சனையாக இருக்கிறது என்று கலங்கின போது கர்த்தரனுடைய மனதில் கொடுத்தது, நான் உனக்கு துணை செய்தால் மேற்கொள்ளப்படுவானோ அல்லது மேற்கொள்ளப்பட்டு விடுவேனோ என்று நீ நினைக்கிற, ஆனால் நீ மேற்கொள்கிறவனாக மாற கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவன் நினைக்கிறான் என்ன எல்லாரும் மேற்கொண்டுருவாங்களோ. ஆனால் ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னை மேற்கொள்கிறவனாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறேன். அதில் 3 அனுபவங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த தேசத்தில் இருக்கிற சபைகளிலும் இந்த ஆண்டு கர்த்தர் செய்து காட்டுவாராக. முதலாவது ஏசாயா 41வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஏசாயா 41வது அதிகாரம் 13-14 வசனம். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபே என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். முதலாவது, சிறு கூட்டத்திற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சிறு கூட்டத்திற்கு கர்த்தர் துணை செய்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, நம்ம சின்ன கூட்டம் தான், ஆனால் சின்ன கூட்டத்துக்கு கர்த்தர் துணை செய்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் ஆண்டவர் துணை செய்வது எதற்கு? தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். எதற்காக செய்கிறார்? ஏனென்றால் அவர் பிள்ளைகள் சிறு கூட்டமாய் இருக்கிறார்கள். ஏன் துணை செய்கிறார்? அவருடைய பிள்ளைகள் சிறு கூட்டமாய் என்ன இருக்கிறார்கள். ஆகவே சொல்றாரு, நான் உங்களுக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா. எங்கள் தேசம் இந்த ஆண்டில் அதை பார்ப்பதாக. நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சிறு கூட்டம்னு சொல்றாங்களே, அந்த சிறு கூட்டத்துக்கு நீர் துணையா இருக்கிறீர் என்பதை இந்த ஆண்டு எங்கள் தேசம் பார்ப்பதாக, ஆளுகிறவர்கள் பார்ப்பார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு கூட்டமா இருக்கிறேன்னு சொல்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம சிறு கூட்டம் இல்லை, சிறு கூட்டமாக இருந்தாலும் சர்வ வல்லவர் நமக்கு துணையாக இருக்கிறார். பராக்கிரமசாலி நம்முடைய துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு துணை நிற்கிறார்? அவர்களை எதிர்த்து நிற்கிற கூட்டம். முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க யாருன்னா, எரிச்சல் உள்ளவர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள். அவர்களுக்கு எதிரான சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, விழுங்கி போடுகிற சூழ்நிலை, விழுங்கி போடுகிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவங்கள என்ன சொல்ல போனால், அவங்கள பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிறதான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆரம்பிக்கும் முன்பு 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு நிற்கிறவர் என்று சொல்லுகிறவர். 13 மறுபடியும் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இடையில பிரச்சனை இருக்கிறது. இந்த 2 வசனத்திற்கு இடையில பிரச்சனை ஆரம்பிக்கும் முன்பு சொல்லுகிறார், இந்த பிரச்சனை முடியும் முன்பு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு துவங்கும் போதே
பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. பிரச்சனைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிய போகிற தருவாயிலும் ஆண்டவர் மறுபடியும் இப்பயே சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த ஆண்டு நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனை இருக்கிறதே, உருவாக்கின கர்த்தர் வருவதற்கு முன்பும், பிரச்சனை வருவதற்கு முன்பும் அவர்தான் உங்களுக்கு துணை, போன பின்பும் கர்த்தர் தான் உங்களுக்கு துணை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வரப்போகுது, வரத்துக்கு முன்னாடியும் அவர் தான் பிரச்சனை, அவர் தான் துணை, போன பின்பும் அவர் தான் துணை. ஹல்லேலூயா. இடையில் நடப்பது நமக்கே தெரியாது. இந்த ரெண்டு கடையில் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அது எல்லாம் இல்பொருளாய் மாறிவிட கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அதன் அர்த்தம் என்ன? நாம் எதையும் செய்யாமல் அவரே அதை செய்து முடித்திருப்பார். நான் இருக்கிறேன் என்கிறார், அதுவும் இருக்கிறது, நானும் இருக்கிறேன்னு சொல்கிறார். பிரச்சனையும் இருக்கிறது, ஆனால் நானும் என்ன பண்ணுகிறேன், இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் அது இல்லை, கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் எதையும் செய்யாமல் தீங்கு இழைப்பதற்காக, வேதனை தருவதற்காக, நன்மைகளை பறித்து கொள்வதற்காக இருக்கும் நிலைமைகளை நீர் பார்த்து கொள்ள உம்முடைய பிள்ளைக்கு நீர் துணை நிற்கிறீர். எகிப்திய இராணுவத்திற்கு தேவன் செய்ததை உலகத்தில் கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க வல்லமை உள்ளவர். இரண்டாவது மறுபடியும் சொல்லுகிறார், ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார், உன் மீட்பர் உரைக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? யாக்கோபு என்கிற பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது சின்ன கூட்டம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்போது சொல்லுகிறார், நீ ஒரு புழுவாக தான் இருக்கிற. நீ யாரு? ஒரு புழுவாக தான் இருக்கிற. ஆகவே புழுவாக இருக்கிற உனக்கு நான் துணை நிற்கிறேன். அல்லேலூயா. முதல் முறை அவரே பார்த்து கொண்டார், நாம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் இப்போது என்ன செய்கிறார்? அவர் ஒன்றும் செய்யவில்லை, நம்மை வைத்து செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதலாவது சிறு கூட்டமாக இருக்கும்போது நாம் ஒன்றுமே செய்யலை, அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. இப்போ சிறு பூச்சியாக இருக்கும்போது அவர் ஒன்றும் செய்யலை, நம்மளை வச்சே செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பூச்சியை பார்த்து சொல்லுகிறாரு, உண்மை உனக்கு தருவேன்னு சொல்லவில்லை, உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன், அதை வைத்து பார்த்துக்கொள் என்று சொல்லவில்லை, உன்னை ஆக்குவேன் என்கிறார். எதற்கு துணை நிற்கிறார்? எனக்கு அதை சமாளிக்க பலன் இல்லை, அதை செய்ய நிறைவேற்ற பலன் இல்லை, பலன் இல்லை, என்னால் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னால் முடியலன்னு சொல்லும்போது, பலன் இல்லைன்னு சொல்லும்போது நம்மை கர்த்தர் மாற்றுகிறார், மறுரூபமாக்குகிறார். நடப்பது என்ன? கர்த்தர் தம்முடைய பிள்ளையை உருவாக்கும் நேரத்தில், கர்த்தர் உங்களை உருவாக்கும் விதத்தில் அந்த மலை மறைந்து போக நடந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளையை உருவாக்கும் போதே, மறுரூபப்படுத்தும் போதே மலையே காணாமல் போயிருக்கும். பக்கத்தில் பார்த்து, உங்களை உருவாக்கும் போது உங்களுக்கு முன்னாடி நின்ன மலை இல்லாமலே போயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே அதை அகற்றியிருக்க மாட்டார், நீங்களும் செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் கர்த்தர் தன் பிள்ளையை உருவாக்குகிற ப்ராசஸிலேயே அதை இருந்த இடம் போக தெரியாமல் போக கர்த்தர் செய்திருப்பார். அல்லேலூயா. சவுலை தாவீது அகற்றவில்லை, ஆனால் தேவன் தாவீதை உருவாக்கின விதத்திலே சவுல் இல்லாமல் போய்விட்டான். அல்லேலூயா. மொர்தேகாய் ஆமோனை இல்லாமல் ஆக்கவில்லை, ஆனால் தேவன் மொர்தேகாயை ஆக்கின விதத்திலேயே ஆமான் இல்லாமல் போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நீரே செய்தீர், எனக்காக செய்தீர்,
இப்பொழுது என்னை கொண்டு செய்வதற்காக செய்யல, உருவாக்க தான் செய்கிறாரு. அந்த உருவாக்க செயல் நடக்கும்போதே ப்ராசஸ்லேயே அந்த மலைன்ற பிரச்சனை போயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை கொண்டு செய்யவே இல்லை, உங்களை உருவாக்குறாரு. அந்த உருவாக்குற ப்ராசஸ் நடக்கும்போதே மலை காணும், மலை காணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பிரச்சனை, அந்த மலை எங்கே போனதென்று தெரியாமல் மறைந்து போக செய்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி. சகரியாவிலே செருபாபேலுக்கு ஒரு மலை இருந்தது. சகரியா 4 அதிகாரம் 7வது வசனம். சகரியா 4 அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் நல்ல என்றார். கவனிங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வேலையை செய்ய விடாமல் தடுத்த பருவம் அது. ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்ய முடியாமல் தடுத்த பர்வதம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் கொடுத்த பாரம், அதை நிறைவேற்ற விடாமல் சத்துரு தடுக்கிற மலை போல வந்திருந்தால் ஆண்டவர் உங்களை உருமாற்றம் செய்யும் விதத்திலேயே அந்த மலை தானாக அழிந்து போக அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆக்குவார். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஆக்குவார். யாக்கோபுங்கிற பூச்சியே, பூச்சி புழு வண்ணத்து பூச்சியாக மாறுவது இயற்கை. ஆனால் புழு எந்திரமாக மாறுவது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை. அல்லேலூயா. பக்கத்தில் பாசுங்க, புழு எந்திரமாக மாறுவது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை. அல்லேலூயா. காரியங்கள் எல்லாருக்கும் நடப்பது போல நமக்கும் நடந்தது என்று சொல்ல வைக்கல, இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்விலே நடக்கிறது என்று சொல்ல வைப்பதற்காக கர்த்தர் அவருடைய பிள்ளைக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், கூட்டுப்புழு பூச்சியாக மாறுவது இயற்கை. ஆனால் கூட்டுப்புழு எந்திரமாவது இயற்கைக்கு மேற்பட்டது. அல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு அமைக்க இந்த 2025 நீர் ஒரு திட்டம் வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா. ஏன் அதை செய்கிறார்? ஏசாயா 41:16 வாசிங்க. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நாம் மார்த்தட்டி கொள்வதற்காக அல்ல, நம்மை ஆக்கினாரே அவருக்குள் மேன்மை பாராட்டுவதற்காக கர்த்தர் செய்ய இருக்கிறார். வழக்கமாக நடைபெறும் காரியங்களை இந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்காமல் இயற்கைக்கு மேற்பட்டு நடக்கும் காரியங்களை கர்த்தர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று எதிர்பார்க்க நான் அன்போடு கூட கேட்கிறேன். என்னை உண்டாக்கினவர் எனக்கு துணை நிற்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. என்னை உருவாக்கினவர் துணை செய்கிறார். எதற்கு? என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன்
என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். இரட்சகராக வந்தாரே, இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமான பகுதி. இயேசுவுக்கு நடப்பது அங்கே சொல்லி இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட இருக்கிறார். மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக தம்முடைய உயிரை கொடுக்க வந்தவர். அந்த நேரத்தை நெருங்குகிறார். அவரோடு இருந்த எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவரோடு கூட இருந்தவங்க எல்லாரும், அவரிடத்தில் நன்மை பெற்றவங்க, அனுபவிச்சவங்க எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தை, யார் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதே, உன்னை அனுப்பினவர் உனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. எதற்கு துணை செய்கிறார்? எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேற ஆண்டவர் துணை செய்கிறார். இரண்டாவது, உங்களிலும் என்னிலும் சபையிலும் தேசத்திலும் கர்த்தர் செய்ய விரும்புவது, ரட்சித்தாரே, தமது சபையை தோற்றுவித்தாரே, அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக. என்ன சொல்ல போனா, ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று என்னிலே நடைபெறுவது, இன்னொன்று என்னை கொண்டு நடைபெறுகிறது. அல்லேலூயா. இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் துணை செய்தார் என்றால் அவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல. அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்காக இயேசு சோதனை நெருக்கத்தின் நடுவிலே நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க பிதா துணை செய்தார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளை பெருக செய்திருக்கிறேன். 2024 முடிச்சுட்டு 2025க்குள்ள பிரவேசிக்க எனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டு எனக்குள் செய்ய வேண்டிய வேலை உண்டு, என் மூலமாக செய்ய வேண்டிய வேலையும் இருக்கிறது. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக என்னை குறித்த உம்முடைய நோக்கம் நிறைவேற நீர் எனக்கு துணை செய்கிறீர். 2 தீமோத்தேயு 4:17 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும், புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும், புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு துணை நின்று என் மூலமாக நிறைவேறுவதற்காக செய்கிறார். இயேசு தன்னந்தனியாகத்தான் திட்டத்தை நிறைவேற்ற போனார். பிதாவிற்கு செய்த உதவியை சொல்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாரே. இயேசு சிலுவையை சுமக்கும்போது பிதா எங்கே இருந்தார்? பிதா செய்த உதவி, இது ஆரம்பிக்கும் முன்பு ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பலப்படுத்தினார். இது முடிந்த பின்பு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுப்பினார். தேவ நோக்கம் நம் மூலமாக நிறைவேறுவதற்கு பலப்படுத்துவது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மை அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற பலப்படுத்துவது அவருடைய வேலை. அதை நிறைவேற்றி முடியும் போது எவருக்கும் நடக்காதது கர்த்தருடைய பிள்ளைக்கு நடக்கும்படியாக என் தேவன் மகிமையானதை செய்வார். அதற்காகவே உங்களுக்கு துணையாக நிற்கிறார். 2வது, ஏன் ஆண்டவர் துணை நிற்கிறார்? கர்த்தர் இந்த கொடுத்த வசனத்திற்கு வருவோம். ஏசாயா 44:2 வாசிங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. 2வது எதுக்கு தெரியுமா துணை நிற்கிறார், துணை செய்கிறார்? உங்களையும் என்னையும் சாட்சியா நிறுத்துவதற்கு. முதலாவது சிறு கூட்டத்திற்கு
உதவி செய்கிறார், சிறு பூச்சிக்கு உதவி செய்கிறார். இப்போ ரெண்டாவது, சாட்சிகளாய் இருப்பதற்காக கர்த்தர் உதவி செய்கிறார். நான் உனக்கு துணை செய்கிறவராக இருக்க. ஏன் துணை செய்ய வேண்டும்? ஏசாயா 44:8 வாசிங்க. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறிய. அங்க சொல்றாரு, நீங்க எனக்கு யாரு? சாட்சிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு சாட்சிகள். கவனித்து கேட்கணும். எதுக்கு சாட்சிகள்? இந்த அதிகாரத்தில் முதலாவது சொன்னனே, படைக்கிற அவருக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை செய்து காண்பிக்க போகிறார். பக்கத்தில் நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, படைத்தவர் அவருடைய வல்லமைக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். நீங்க தான் அதுக்கு சாட்சிங்க. பக்கத்தில் சொல்லுங்க, காண்பிக்க போகிறார். நீங்க தான் அதுக்கு சாட்சிகள். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறாரு? சாட்சியா. நீங்க தான் சாட்சி. படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவங்களும் வித்தியாசத்தை காண்பிக்க போகிறேன். அதுக்கு யார்? நீங்க தான் சாட்சிகள். என்ன வித்தியாசம்? எனக்கு வித்தியாசம் உண்டு என்பதை பார்க்கும்படி செய்வேன். நீங்கள் காண்பீர்கள், உலகமும் காணும். என்ன பண்ணும்? நீங்க காண்பீங்க, உலகமும் காணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜீவனுள்ள இதுவரை இல்லாத அளவு இந்த ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக கிரியை செய்கிற ஒரு காலத்தை தேசம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். முதலாவது உங்களுக்கு புரியும், ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் இல்லாத வித்தியாசமானவரா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, அவரை குறித்து நீங்கள் சாட்சிகளாக இருக்க உங்கள் வாழ்வின் சாட்சியே மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய சாட்சியே மாறும். ஆண்டவர் எதை நிரூபிக்க போகிறார்? 44:7 வாசிங்க. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். படைக்கிற நான் இருக்கிறேன், படைக்கப்பட்டவைகளும் இருக்கின்றன. அது செய்யாத ஒன்றை நான் செய்வேன். அது படைக்கப்பட்டதும் இருக்கு, நானும் இருக்கேன். படைக்கப்பட்டது செய்யாத ஒன்றை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அது என்ன? என்னை போல எதையாகிலும் வரவழைக்க முடியுமான்னு அங்கே கேளுங்க. என்னை போல வரவழைக்க முடியுமான்னு அவங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. கர்த்தர் இந்த ஆண்டிலே முதலாவது நமக்கு விளங்க பண்ணவும் உலகத்திற்கு விளங்க பண்ணவும் செய்ய இருக்கிறார். அதற்காக வரவழைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் படைக்கிறவராய், அதை படைக்கிறவர் தான் முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். கைவர்த்தி சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க தெரிந்து கொண்டு துணையாய் இருக்கிறார். ஏன்? இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அது இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் அது இல்லை, உலகத்திலும் இல்லை, எங்கும் இல்லை. இல்லாத அதுவை இருப்பதை போல படைக்கும் வல்லமை உள்ள இந்த தேவன் நிரூபித்து காட்ட இருக்கிறார்.
இந்த தேவன் வரவழைப்பார். எப்படி வரவழைப்பார்? 2 கொரிந்தியர் 4:6 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நல்ல கவனிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை வரவழைக்கிற கர்த்தர். அவர் வரவழைப்பார். எப்படி? ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் வரவழைப்பார். ஆண்டவர் தேசத்திற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நிரூபிக்க கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அதை காண்பிக்கிறார். வெறும் கையால் முளம் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. வெறும் கையால் முளம் போட முடியாது என்பார். ஆனால் கர்த்தர் காண்பிப்பார், ஒன்றும் இல்லாமையிலிருந்து, ஒன்றும் இல்லாததிலிருந்து வரவழைக்கிற மந்திர சக்தி அல்ல, அவர் என்னை உருவாக்கி உடலோடு கூட தான் வைத்திருக்கிறார் என்றால், அந்த உருவாக்கின தேவன் அதை செய்ய இன்னொரு படைப்பையும் செய்ய அவராலே முடியும். இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய இருக்கிறீர். ஏசாயா 44:8 சொல்கிறார், நான் இன்னின்னது என்று முன் அறிவித்து இல்லாததை வரவழைக்கும் அவர் வல்லமையை இந்த தேசமானது பார்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பது மட்டுமல்ல, 2வது கர்த்தர் ஒன்றை செய்வார். என்றைக்கோ நடக்கப் போவதை முன்னதாகவே தன் பிள்ளைக்கு தீர்க்க தரிசனமாக வசனத்தை காண்பித்து அது அப்படியே நிறைவேறுவதை இதுவரை கண்டிராத வேகத்திலே கர்த்தர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலே தாம் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக என்னை உண்டாக்கினவர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று சொன்னவர் அவர்களை அழைத்து கொண்டு போனார். 3ஆம் நாள் எழுவேன் என்று சொன்னவர் எழுந்து காண்பித்தார். இந்த ஆண்டிலே உம்முடைய வார்த்தை அதிகமாக போவதற்காக நீர் எனக்கு துணை செய்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொன்றை நிரூபித்து காண்பிப்பார். ஏசாயா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. நான் தான் மீட்கிறவர், நான் தான் சேனைகளின் கர்த்தர், நான் தான் ராஜாவாகிய கர்த்தர், அவரை தவிர ரட்சகர் ஒருவரும் இல்லை. பதில பால் சொல்லுங்க, அவரை தவிர ரட்சகர் ஒருவரும் இல்லை, அவரை போல மன்னிக்கவும் ஒருவரும் இல்லை என்பதை சொல் வாயளவில் அல்ல, செயல் அளவிலே தேசங்கள் காண ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்க அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லளவில் இல்ல, செயல் அளவிலே கர்த்தர் செய்து காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை, அது எவ்வளவு நெருக்கடியான, எவ்வளவு பிரச்சனையான, எவ்வளவு போராட்டமான சூழ்நிலையானாலும் கர்த்தர் துணை நிற்பதற்கு காரணம் நான் தான் மீட்கிறவர். அல்லேலூயா என்பதை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நிரூபிக்க போகிறார். 2வது, நான் சேனைகளின் கர்த்தர் என்பதை நிரூபிக்க இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் என்பதை நிரூபிக்க இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் எதற்கு? அவர் நம்மை ரட்சித்தது ஒரு முறை, பாவத்திலிருந்து மன்னிப்பு ஒரு முறை. ஆனால் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நமக்கு பதிலாக யுத்தம் செய்து ஜெயத்தை வாங்கி கொடுக்க அனுதினமும் வெற்றியை தருகிற சேனைகளின் அதிபராக கர்த்தர் நம்மோடு துணை நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு யாராவது கொண்டு வருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் தோன்றுவார். அல்லேலூயா. ஆனால் இயேசு உலகத்திற்கு காண்பிப்பார், ராஜாதி ராஜாவாக தாவீதின் வேறுமானவர் என்பதை கர்த்தர் நிரூபிக்க இருக்கிறார். இரட்சகரும் அவரே, ஜெயமாய் நடத்தி வைக்கிறவரும் அவரே, ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவரும் அவரே என்று நிரூபிக்க இருப்பதினால் அவருக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி, என்னை உருவாக்கினவர், எனக்கு துணை செய்கிறீர். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அது அனுபவமாய் அனுபவிக்க எங்கள் சபைக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. தேசங்களில் உள்ள சபைகளுக்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. இதை அனுபவிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இங்க சொல்றாரு, நீங்க கேளுங்கன்னு சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கேளுங்கள். நம்மிலே மகிமைப்பட தேவையானது செய்ய நாம் தேவ பிள்ளைகள் என்பதை பிறருக்கு நிரூபித்து காண்பிக்க அவர் நமக்கு துணை செய்கிறார் என்பதை நமக்கும் உலகிற்கும் ஆண்டவர் காண்பிக்க வேண்டுமானால் நம்மிடம் கேட்பது, மகனே மகளே, நான் சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன்றதை கவனித்து கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை என்ன பண்ணு, கவனி, கேள். உலகத்தில் நம்ம ரோட் டிராஃபிக்கில் ரெட்டு வந்தால் என்ன பண்ணுவோம், ஸ்டாப். எல்லோ வந்தால் ரெடி, க்ரீன் வந்தால், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கவனி, கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்கிறத கவனி, கேள். என்ன சொன்னார், பயப்படாதே. என்ன பயம்? இந்த வசனத்தை சொன்னபோது ஆட்சியில் இருந்தது யார் என்று சொன்னால் மனாசே என்கிற மன்னன். இந்த மனாசேயை போல தேவ ஜனங்களை எதிர்ப்பாக இருந்து நடக்கவே முடியாது என்கிற சூழ்நிலையில் இஸ்ரவேலை இருந்தாங்களே, அந்த சூழ்நிலையில் அந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உருவாக்கின நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரொம்ப கடுமையானவன் அவன், தேவ ஜனங்களை கொடுமையாக நடத்தினவன், பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உருவாக்கின நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போது இஸ்ரவேல் நினைக்கிறது, ஆண்டவரே உண்மையிலேயே எல்லா சாதகமான நிலையில் ஒரு அடையாளத்தை காண்பித்து நீர் சொன்னால் நம்ப என்னால் முடியும். ஆனால் இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு, எல்லாமே எதிராக இருக்கிறது. இப்போ எதிராக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீர் இப்படி சொன்னால் என்னால் நம்ப முடியவில்லை என்று தயங்கின போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேற ஊரிலோ உலகத்திலோ மாநிலத்திலோ எந்த சாதகமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் சொன்னவரால் நடத்தி காண்பிக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. நீ எதிர்பார்ப்பது, ஆண்டவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 2வது ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. முதலாவது கவனித்து கேள் என்றார். 2வது சொல்லுகிறார் நினை. பக்கத்தில் பா சொல்லுங்க. 2வது சொல்றாரு நினை. என்ன, எதை நினைக்கணும்?
நீ என்ஜினியரிங் படிச்சிருக்கிற, டாக்டருக்கு படிச்சிருக்கிற, டீச்சருக்கு படிச்சிருக்கிற, நல்ல வேலை செய்கிற, ஆசாரியன், பாஸ்டர் அப்படின்னு நினைக்காத. நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய தாசன். எந்த வேலையில் நீ இருந்தாலும், எந்த மேஜையில் நீ அமர்ந்திருந்தாலும், அல்லது மேஜைக்கு கீழே நீ வேலை செஞ்சாலும், கர்த்தருடைய பிள்ளையினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது, மகனே மகளே நீ எனக்கு வேலை செய்கிறாய். உண்மையில் நான் தான் உனக்கு எஜமான். சொல்லுங்க, உண்மையில் நாம் யாருக்கு வேலை செய்கிறோம்? ஆண்டவருக்கு வேலை செய்கிறோம். அவர் தான் நம்முடைய எஜமான். அர்த்தம் என்ன? அந்த இடத்துல ஆண்டவர் சித்தத்தை செய்ய நீ கடமைப்பட்டிருக்கிறாய். நீ அந்த இடத்துல வேலை செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும், அந்த வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்ற எண்ணத்தை இருதயத்திலிருந்து எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அதை மறக்கவே கூடாது. ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும். இயேசுவை என்னுடைய நடத்தியிலே காட்டுவது உம்முடைய சித்தம். அதை நான் பணிபுரிகிற இடத்துல செய்து நிரூபித்து காண்பிக்க எனக்கு நீர் கிருபை தாரும். இந்த ரெண்டையும் ஆண்டவர் சொல்றாரு, கவனி, கேள், ரெண்டாவது நினை. இதை ரெண்டையும் கவனித்து கொண்டு நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு துணை நிற்பார். கர்த்தர் அப்படியே அந்த வசனத்தின்படி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இந்த 2025 ஆண்டின் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், சிறு கூட்டமே உனக்கு நான் துணை செய்கிறேன். ரெண்டாவது சொல்கிறார், சாட்சியாய் இருப்பதற்கு ஆண்டவர் துணை செய்கிறார். கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, சிறு கூட்டமா புழுவா இருக்கிற எனக்கு நீர் உதவி செய்கிறீர். இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாய் இருப்பதற்கு படைத்தவர் உமக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க நீர் கிரியை செய்ய போகிறீர். அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள். எங்களை சாட்சியாக நிறுத்தும். இது ரெண்டையும் கர்த்தர் செய்யணுமா? கர்த்தர் முதல்ல சொல்கிறாரு, கவனி, கேள். ரெண்டாவது சொல்கிறாரு, நினை. நீ யாருக்கோ வேலை செய்கிறவல்ல. நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, யாருக்கோ இல்லை, நீ என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியக்காரன். நான் தான் உனக்கு எஜமான். நீ வேலை செய்கிற இடத்துல என்னை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் நீர் எங்களுக்கு துணை நிற்கிற தேவன். ஆண்டவரே, சிறு கூட்டமாய் புழுவாக இருக்கிற எங்களுக்கு நீர் துணை செய்கிற தேவன். சாட்சிகளாய் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் துணை செய்கிற தேவன். நீர் இதை செய்ய வேண்டுமானால் நாங்கள் எங்கள் பக்கம் செய்ய வேண்டியதை கவனிக்க, கேட்க உதவி செய்யும். அடுத்தது நினை. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலைக்காரர், உங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை என்பதை, நீர்தான் எஜமான் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த இடத்துல உம்மை காட்ட வேண்டும். எங்கள் நற்செயல்களின் மூலம் இயேசுவை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.